தெளிவா உங்களுடைய அதே மாறி இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து சாப்பிடுற டைமிங்ல இருந்து புக்கே எடுத்துக்க மாட்டோம்ல. புக் எடுக்கமா, புக்குன்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? மறந்துருச்சா? தெரியும். எத்தனை நேரம் வாசிச்சு பாத்தீங்க, படிச்சீங்க? கை கொடுத்தப்பா உண்மையா பொய் சொல்லாம உண்மையா நான் படிச்சேன், வாசிச்சேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஒரு 50% கூட இல்ல புக்கு வாசிச்சதுல மட்டுமே. சரி, கை கீழே கொடுக்கலாம். பரவாயில்ல, 6வது தான் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. வெரி குட். சரி, இதுவரைக்கும் வாசிக்கல. நானும் இன்னையில இருந்து என்ன செஞ்சிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னையில இருந்து என்ன நடத்துறாங்களோ மிஸ், என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சாயந்தரம் போய் என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். அந்த மாதிரி 10th 11th 12th எல்லாம் இன்னையில இருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும், ஸ்டார்ட் பண்ணோம்னாதான் நிறைய மார்க் எடுக்க முடியும். 10th எவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் தெரியுமா? 490. இந்த தடவை என்ன செய்யணும், 495 இல்ல 497 இந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம். அதை வாங்கணும்னா சும்மா இருந்தா கிடைக்காது, கஷ்டப்பட்டு படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் முதல்ல வர்றது எத்தனை மணிக்கு வரணும்? 10th 11th 12th 8:30க்கு உள்ள இருக்கணும். சரியா? டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் பொன் போன்றது, காலத்தை பரிசை அப்படியெல்லாம் பழமொழி எல்லாம் இருக்கு. அப்ப 8:30க்கு நீ வரணும்னா எத்தனை மணிக்கு நீ எந்திரிக்கணும்? கரெக்டா 5 மணிக்கெல்லாம் எந்திரி, அலாரம் வச்சு. ஒரு 10 நாள் கஷ்டமா இருக்கும். சரியா? அலாரம் வச்சு எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு முழிப்பு வரும். முதல் இதை ஃபாலோ பண்ணு. 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு காலையில உட்காந்து கொஞ்சம் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு உன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு கிளம்பி வேகமா வந்துடும். சரியா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. மற்ற 6 to 9 எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 8:45 இல்ல 8:50 இதுக்குள்ள என்ன செய்யணும், உள்ள வந்துடும். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் லேட் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து நாளையில இருந்து ஃபாலோ பண்ணிக்க. 10th 11th 12th 8:30க்குள்ள இருக்கணும். இல்லைன்னா வெளியே எடுத்து வச்சுருவோம். 6 to 9 8:45 8:50க்குள்ள இருக்கணும். சரியா? இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிளாஸ்ல போனோம், படிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பிட்டு பேப்பரா கிழிச்சு போடுறத நிறுத்தி, பேப்பரே கிழிக்க கூடாது. நோட்டு எழுதி கொடுப்போம், புக்கெல்லாம் கொடுத்துருவோம். என்னென்ன நலத்திட்டங்கள் வந்திருக்கோம் எல்லாமே இன்னைக்கு உன் கைக்கு வந்துடும். அதனால ஃப்ரீயா நோட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சு அங்கங்க கசைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வீசக்கூடாது. இதுவும் தமிழ்நாடு அரசானது உங்கள் நலன் கருதி உங்களுக்கு இலவசமா தர்றாங்க. அப்ப அதுவும் அவங்களுக்கு இதுக்குன்னு நிதி ஒதுக்குறாங்கல்ல, சும்மாதான் எதுவும் வரல. அதனால எல்லாமே காசு உனக்காண்டி ஒதுக்கி இருக்காங்க தமிழக அரசு. அதனால அதுவும் ஒரு விலைய மதிப்பு மிக்க பொருள் தான். அதனால அதெல்லாம் அப்படி கிழிச்சு போடாம பத்திரமா நோட்டை வச்சு பாதுகாத்துனாங்க. நல்லா படிங்க அன்னைக்கு. அது மாதிரி டாய்லெட்லாம் போனா அந்த ஓயாம எப்பயுமே கம்ப்ளைண்டாரு. நல்லா தண்ணி ஊத்துங்க, சுத்தமா சுகாதாரமா வச்சுக்காங்க. சரியா? இது வந்து அடுத்து இந்த சுகாதார குழு போட்டிருக்கப்பா. சுகா மீன்ஸ் சுகாதார குழு, அது போட்டுருவோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் டைத்துல அழகா வரிசையா உட்காந்து சாப்பிடணும். சாதத்தை கொட்டக்கூடாது. சாதம் எதையுமே டஸ்ட்பின்லயா இருக்கட்டும், எந்த பைப் இருக்கோ எந்த இடத்துலயும் சாதம் கிடக்கக்கூடாது. கிடந்துச்சுன்னா எந்த பிள்ளை கொட்டான்னு கேமரால பார்த்தோம்னா அடுத்து பேரண்ட் சொல்லி அனுப்பி அரிசி எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்க பேரண்ட்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். காய்கறி எவ்வளவு விலை, அரிசி எவ்வளவு விலை. இந்த சாதம் கொண்டாந்து அப்படி கொண்டாந்து டஸ்ட்பின்ல கொட்டிட்டு போயிடும். அதனால சாதம் கொட்டக்கூடாது. உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு கொண்டு வா. கொண்டதுக்கு சாப்பிட முடியலன்னா மூடி கொண்டு போய் வீட்டுக்கு போ. அம்மா நல்லா அடி போடுவான் ஏன் சாப்பிடாம உங்க. சரியா? யாருமே சாதத்தை கொட்டக்கூடாது. அதனால நல்லா அதுல வந்து கவனமா இருந்துட்டாங்க. மாதிரி பிரேயர் பெல் அடிச்சுட்டா லைனா பேசாம வந்துடணும். யாராருக்கு கிளாஸ் பிரேயர்னு சொல்லிடுவோம். மற்றவங்க என்ன செய்யணும்,
லைனா நின்று நீங்க சாங் வந்து அமைதியா நிக்கணும். அப்படி இல்லாம வந்து விசில் ஊதுனாங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால அதுல வந்து அமைதியா கடைபிடிங்க. கிளாஸ் ரூம்லயும் அமைதியா இருக்கணும். டீச்சர் வந்தா அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்க, எந்திரிங்க. டீச்சரை எங்க பார்த்தாலும் வணக்கம் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. நான் சொல்றதே கிடையாது. டீச்சர் வந்தாலும் அவங்க கூட இருக்காம போயிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுவீங்களா? காலை வணக்கம் அப்படின்னு சொல்லு, இல்லைன்னா குட் மார்னிங் சொல்லு, வாழ்க வளமுடன் சொல்லு. எங்க பார்த்தாலும் சொல்லுங்க. ஒரு கடையில பார்க்க சொல்லு. அவங்க டீச்சர் தானே அங்கேயும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்றேன், நிறைய பேர் சொல்றதே கிடையாது. எல்லா டீச்சருக்கும் நீ வந்து வணக்கம் சொல்ல. அது மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட என்ன செய்யணும்? மரியாதையோட நடந்துக்கணும். அம்மா அப்பாட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் யாரு? மாதா. அப்ப அம்மா அப்பா, அடுத்த ஆசிரியர், அதுக்கப்புறம் தெய்வம். அதனால இத வந்து கடைபிடி. அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருந்தாலே நீ வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையலாம். அதே மாதிரி ஆசிரியர்கள்ட்ட மதிப்பு மரியாதையோடு நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். கீழ்ப்படிகளோட இருந்தாங்க. நல்லா இது பிடி பீரியட்ல விளையாடுங்க, லைப்ரரி பீரியட்ல புக்கெல்லாம் படிங்க, அறிவை வந்து வளர்த்துனாங்க. ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால உடம்பு முடிச்சுக்குவோம். அடுத்தடுத்து டெய்லி தினந்தோறும் சில அறிவுரைகள் வழங்கப்படும். அனைத்து ஆசிரியர்களும் வந்து உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அப்புறம் செட்டு போட்டுட்டாங்க, நம்ம கிரவுண்ட்ல போய் பிரேயர் நடத்திக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா. சரியா? ஓகே. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா படிங்க. இன்னையில இருந்து புது வேகத்தோட எல்லாரும் முயற்சி செய்ய. கண்டிப்பா வளர்ந்து. வாழ்க வளம். School report. 3க்கு மேல எல்லாரையும் நம்ம உட்கார வச்சு நல்ல ராகமா பாடக்கூடியவங்க ஜனகணமன, அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து, பொடி பாடல் கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுங்க. பாடல இருந்து 6வது 7வது 8வது நல்ல ராகமா பாடுற மாதிரி பிராக்டிஸ் கொடுங்க.